அப்பா இல்லாதது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனம் தான். இருந்தாலும் எங்க அப்பா இல்லாத இந்த நேரத்தில் அவர் சம்பாதிச்ச பேரும், புகழும் எங்களை நிச்சயம் இந்த நேரத்தில எங்களை உதவி செய்யும். அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு நாங்க அமைச்சிருக்க இந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு ராசியான கூட்டணி, ஒரு வெற்றி கூட்டணி. இன்னைக்கு அப்பா என் கூட இல்லாத நேரத்தில் அண்ணன் மாரி முக்கியமான தலைவர்கள் எல்லாமே எங்க கூட வந்து ஒரு தகப்ப ஸ்தானத்தில ஒரு ஒரு சகோதர ஸ்தானத்தை எனக்கு உழைக்க தயாராக இருக்காங்க. நிச்சயம் அவங்களோட வழிகாட்டியில், அவங்க சப்போர்ட்டில் நிச்சயம் எங்கள் அப்பாவோட கனவை நிச்சயம் நிறைவேற்றும் விருதுநகர் தொகுதியில் நாங்கள் நாளைக்கு நம்புகிறோம். சார், இப்போ வந்து சொந்த தொகுதி, அப்பாவோட சொந்த தொகுதி, இது விருதுநகர் தொகுதி. இப்போ இந்த தொகுதிக்கான அடிப்படை பிரச்சனைகள், இதுக்கான இது என்னன்றது எல்லாமே ஸ்டடி பண்ணிட்டீங்களா? அதுக்கு தயாராக இருக்கீங்களா? எல்லாத்துக்குமே நான் தயாராக தான் இருக்கிறோம். நேற்று தான் வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்கோம். இன்னும் டீப்பாக உள்ளே போக போக தான் இன்னும் பிரச்சனைகள் எல்லாமே எங்களுக்கு தெரிய வரும். மேலோட்டமாக இருக்க பிரச்சனை எல்லாமே ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயம் அதுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நிச்சயம் பூர்த்தி செய்வோம். ஏன்னா கேப்டன் ஏற்கனவே ரிஷி வந்தியத்தை இருக்கும்போது 50 வருஷம் ஒரு பிரச்சனையை ஒரு பிரிட்ஜு கட்ட முடியாமல் இருக்க சுச்சுவேஷன் கேப்டன் வந்து அவர் செஞ்சு கொடுத்தார். நிச்சயம் அவர் மகனாக அதுக்கு எந்த குறையில்லாமல் நிச்சயம் இந்த மக்களுக்கு என்ன தேவையோ நிச்சயம் என்னோடய குரல் எழுப்பி அவங்களுக்கு மிக சிறந்த முறையில் நான் வாங்கி கொடுப்பேன்னு நம்புகிறேன். ராதிகா சரத்குமார் வந்து விஜய் பிரபாகரன் எனக்கும் மகன் தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இதனால அவங்க மேலே வந்து சில ஓட்டுகள் வந்து விழுகிற மாதிரியான விஷயங்கள் பேசியிருக்காங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நான் இது எப்படி பார்க்குறேன்னா, அவங்க வந்து ஏன்னா நானும் ராதிகா மேடம் அவங்களோட டாட்டரும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்கோம். நீ சின்ன வயசுலேருந்து அவங்கள எனக்கு பழக்கம். அதனால் நான் சின்ன வயசுலேருந்து அவங்கள நான் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். அந்த உரிமையில் அவங்க மகன் போல் சொல்லியிருக்காங்க. நிச்சயம் அவங்க சொல்லும்போது ஆன்ட்டி சொல்கிறப்போ அதை ஏற்றுக்க வேண்டியது தான் அது. ஏன்னா வயசு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து ஓட்டாக மாறுறதுக்கு இது எந்த இதுவும் இல்லை. ஏன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க அது வேறு, இது நாடாளுமன்ற தேர்தல் இது வேறுன்ட்டு. அதனால் இதோட வியூகங்கள் முற்றிலும் அது வேறு திசையில் இருக்கும். அது எங்களோட பர்சனல். ஏன்னா சரத்குமார் சார் ஆரம்பத்துலேருந்து கேப்டனால் அறிமுகப்படுத்தின ஹீரோ அவர். கேப்டன் பிரபர் புலன் விசாரணையிலேருந்து ஒன்றா வந்திருக்காரு. ஸோ அது ஒரு வேறு பார்ட்டி, இது ஒரு வேறு பார்ட்டிங்க. மீண்டும் எய்ம்ஸுக்கு செங்கலை காட்டினாருன்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் பேசினாரு. அதுக்கு வந்து நானாவது செங்கலை காமிச்சேன், எடப்பாடி பல்ல காட்டுறாருன்ற மாதிரி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அதை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ விருதுநகர் நாடாளுமன்றத்தில் மாண்புமிகு விஜய் வரும்போது நாங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு அவருடைய நாடாளுமன்றத்தின் தேவைகள், இந்த நாடாளுமன்றத்தில் என்னென்ன பணி நடக்க வேண்டும் என்பதை அவர் மிக தெளிவாக நேற்று இரவு நாங்கள் பேசி கொண்டிருக்கும்போது நான் அவர்கிட்ட இல்லை இங்கே இருக்க பிரச்சனை சொல்லியிருக்கிறோம். ஒன்று எய்ம்ஸ் மருத்துவமனை விருதுநகர் நாடாளுமன்றத்தில் திருப்பூன்றம் தொகுதியில் இருக்கிறது. ரெண்டாவது மதுரை விமான நிலையம் விருதுநகர் நாடாளுமன்றத்தில் திருப்பூன்றம் தொகுதியில் இருக்கிறது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மிக முக்கியமாக கருதப்படுகிற காமராஜர் பல்கலைக்கழகம் விருதுநகர் நாடாளுமன்றத்தில் திருப்பூன்றம் தொகுதியில் இருக்கிறது. ஐடி பார்க், வடபழஞ்சி ஐடி பார்க் இதே திருப்பூன்றம் தொகுதியில் இருக்குது. இத்தனை மிக முக்கியமான இடங்கள், முன்னேற்றப்பட வேண்டியவர்கள், தடைகளை கடந்து வளர வேண்டியவைகள். சர்வதேச விமான நிலையமாக வடபழஞ்சி ஐடி பார்க் இன்னும் சிறப்பு மிக்கதாக, எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவிலே கட்டி முடிக்கக்கூடியதுக்கு அதற்கு நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முதலே புரிந்து கொண்டிருக்கிறார், ஏற்கனவே தெரிந்திருக்கிறார். அந்த செய்திகளெலாம் அவர் தயாராவதற்கு அதற்கான பட்டியலை மிகச் சிறப்பாக வைத்திருக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் சொல்லுகிறபடி மதிப்பிற்குரிய உதயநிதி அவர்கள் செங்கலை தூக்கி காண்பிக்கிறார். எங்கள் ஒரு நாகரிகமான அரசியல்வாதியாக பேசுவதற்கு உதயநிதியை நாங்கள்லாம் பார்க்க நினைக்கிறோம். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாண்புமிகு முதலமைச்சரின் மகன், முன்னாள் முதலமைச்சரின் பேரன், அவர் சொல்லுவது அவர் கேட்குறாரு, கேள்வியை கேட்குறாரு, செங்கலை தூக்கி என்ன பண்ணீங்கன்னு அதில் போய் எடப்பாடியார் சொல்கிறார். செங்கலை தூக்குனீங்க, நீங்கள் முடிச்சிருக்கணும்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடி செங்கலை தூக்குனீங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை வருவதற்கான நடவடிக்கைகள் என்ன எடுத்தார்கள்? ஒரு மாநில அரசு மத்திய அரசை என்ன வலியுறுத்துறது? எத்தனை வழக்குக்கு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போகிறீங்க. இதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை பேர் நீங்கள் ஒரு தனி மனிதர்கள், தனி வழக்கறிஞர்கள், எங்களை போன்ற சில பேர் சென்று தான் சில கைடன்ஸ் வாங்கினாங்க. அந்த அடிப்படையில் எய்ம்ஸ் மருத்துவமனை 26ஆம் ஆண்டு பண்ணப்படும் என்று இருக்கிறதே தவிர இவர் எப்போ எதுனாலும் ஒரு தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவருக்கு நாகரிகம் இல்லை. இவர் சொல்கிறாரு 3 தடவை செங்கலை தூக்குனார், நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு விளையாட்டு கிரவுண்டை தூக்கலாம். என்னன்னு கேட்டால் சட்டமன்றத்தில் அவர் என்ன சொன்னார்னா 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கு முதல் பட்ஜெட்டில், 2வது பட்ஜெட்டில் 3 மினி விளையாட்டு அரங்கு, ஏன்னா விளையாட்டு அமைச்சராக பொறுப்பேற்றார். முதல்ல 234 தொகுதிக்கு 3 கோடி ரூபாய் செலவில் 3 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு கிரவுண்டு கொண்டாடுவேன் சொன்னார். சொல்லி 3 ஆண்டு ஆச்சு, 2.5 ஆண்டு ஆச்சு. இது வரைக்கும் அன்றைக்கு நான் தான் அந்த கேள்வி கேட்டேன். போன ஆண்டு இப்படி சொன்னீர்களே, இந்த ஆண்டு எத்தனை கிரவுண்டு போட்டிங்கன்னு. ஒரு கிரவுண்டும் போடலைன்னா அன்றைக்கு இரவே 10க்கான அரசாணை வெளியிட்டார்கள். அரசாணை வெளியிட்ட பிறகு இந்த 234 3 வருஷம் ஆச்சு. நீங்கள் செங்கலை தூக்கின மாதிரி நாங்கள் கால்பந்த கைப்பந்தை தூக்கலாமா?
நாங்கள் ஏதோ ஒரு பந்தை தூக்கிட்டு என்ன விளையாட்டு அரங்கு கொடுத்தீர்களே மாண்புமிகு அருமையான உதயநிதி அவர்களே, இந்த விளையாட்டு அரங்கு எங்கள் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு எங்கே கிடைத்தது, திருமங்கலம் தொகுதிக்கு எங்கே கிடைத்தது? இதே பட்ஜெட்டில் அவர் தான் பேசினார் 234 தொகுதிக்கு விளையாட்டு அரங்கு கிடைக்கும்னு. சாதாரண விளையாட்டு அரங்கை முடிக்க முடியாத இந்த அரசு எய்ம்ஸை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லாத அரசு. அதிமுக நாங்கள் சொன்னபடி 2026ஆம் ஆண்டு மாண்புமிகு எங்களுடைய வெற்றியின் மூலம், நாடாளுமன்ற வெற்றியின் மூலம், வர இருக்க சட்டமன்ற வெற்றியின் மூலம் மாண்புமிகு அருமையான எடப்பாடியார் தமிழகத்தின் முதலமைச்சராக வருவார் என்பதில் யாருக்கும் சந்தேகமில்லை. அவர்தான் எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்கி வைக்கிற மாநில முதல்வராக நிச்சயமாக இருப்பார். ஆகவே இது போன்ற செய்திகளை இன்னும் ஏளனமாக பேசிக்கொண்டிருப்பது, மீண்டும் மீண்டும் அதே பேசிக்கொண்டிருப்பதை தான் எங்களை எடப்பாடியார் சொன்னாரே தவிர அந்த செங்கல் இந்த தடவை பயன்படாது. அவர் வைத்திருக்கிற செங்கல் இந்த முறை பயன்படாது. இப்போ நவீன காலமாக சிமெண்ட்டில் செங்கல் வந்துருச்சு. கோட்டைச்சவரே வந்து அங்கே இருக்கிற எய்ம்ஸுடைய மருத்துவமனையின் கோட்டைச்சவர் செங்கலால் கட்டப்படவில்லை, அதனால் சிமெண்ட்டு பலகையால் கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த செங்கல் தேவையில்லை. இனி அவர் சிமெண்ட்டு பலகையோ மொசைக்கையோ இல்லை வேறு எதாவது பண்ண முடியும். பில்டிங்கே கூட இப்போ செங்கலில் கட்டுவது அதிகமாக பயன்படுத்தல. அதனால் அவருடைய இது புழுத்து போன செய்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.